நம்ம நேராக கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, நீங்கள் சுமார் 1000 நாடகங்களையாவது நடிச்சிருப்பீங்கிறது உங்கள் புத்தகத்தை படித்தப்ப தெரிஞ்சிச்சு. சரி, அதில் சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது எந்த ஊர்லையாவது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவாஜி எம்ஜிஆர்லாம் நாடகம்பையில் சின்ன வயசு 7 வயசுல நடித்தவங்க. நம்ம அதுக்கான ஆள் கிடையாது. அப்புறம் சரி வழியில் சொந்த நாடகமெல்லாம் போட்டு கோலாருக்கு நாடகம்லான்னு போனோம். கோலாருங்கிறது நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு ஊர். எல்லாம் நம்ம மக்கள் தான் அங்கே இருக்காங்க. தங்க சுரங்கத்துக்குள்ளே கொத்தடிமையாக ஒரு 1000-1500 அடிக்கு உள்ளே போய் மூச்சு விட முடியாமல் நரக வாழ்க்கை வாழ்ந்துருக்கு நம்ம சகோதரர்கள். யாருமே அங்கே நாடகம் போட போக மாட்டாங்க. நான் தைரியமாக போனேன். நான் போகும்போது சீன் செட்டு, லைட்டு, மைக்கு, கதாநாயகி எல்லாத்தையும் தூக்கி வண்டியில் போட்டு ஒரே பஸ்ஸில் தான் சிவா டூரிஸ்ட் அதெல்லாம் போவோம். போய் காலையில் ஒரு 8 மணிக்கு எங்கே இறங்கணும். ஒரு கண்ணாடி மாளிகை அத்துவான காட்டுக்குள்ளே ஒரு தனி கெஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்து நாடகோட்டை ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. போய் இறக்கி விட்டாங்க. போய் இறங்கினோடனே குடிச்சிட்டு ரெடியானேன். சாரையாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்போ தான் செகண்ட் ஹீரோ லெவலு. நம்ம பார்க்க இப்படியெல்லாம் கூட்டம் வரல அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, பசங்க பொண்ணு தான் எல்லாம் சின்ன வயசு குழந்தைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, முத்தம் கொடுத்து ஆட்டோகிராஃபு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. 8 மணிலேருந்து மத்தியானம் 12 வரைக்கும் சீன் போயிட்டே இருக்குது. 12 மணிக்கு கான்ட்ராக்ட் ஓடி வந்தார். என்ன சார் பண்ணுறீங்க? ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். அறிவு இருக்கா உங்களுக்கு? யோ, நடிகனை பார்க்கத்தான் எங்கே வர்றாங்க நாடகோட்டைக்கு. நீ ஓசியில் தர்ம தரிசனம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நாடகோட்டை எவனை பண்ண மாட்டான். ஒரு ஆள் வர மாட்டான். ஊருக்கு போகும்போது காசு கொடுக்க மாட்டேன். பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுகிறேன்? எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கணும். எங்கே போய் ஒழிஞ்சுக்கணும் போய் பார்த்தா அந்த 8 ரூம் இருக்குது உள்ள அந்த கண்ணாடி பங்களவில். 8 ரூமில் ஏதோ ஒரு சைடு வெளிப்பக்கம் கண்ணாடி போட்டுருக்கானுங்க. இங்கே இந்த ரூமில் ஒழிஞ்சா இந்த பக்கம் கண்ணாடி, அங்கே எட்டி பார்த்தா ஒழிஞ்சிருக்க தெரியும். இங்கே ஒழிஞ்சா இந்த பக்கம் கண்ணாடி தெரியுது. ஸோ 8 ரூம்லேயும் எங்கேயும் ஒழிய முடியாத ரூம். வேறு வழி இல்லாமல் நம்ப மாட்டேங்க, டாய்லெட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேன். டாய்லெட்டுக்குள்ளே நல்ல சிவர உயரம், நல்ல வேளை வெஸ்டர்ன் டாய்லெட், சேர் உட்காந்த மாதிரி மூடி போட்டு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டாய்லெட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேன். உள்ள ஃபேன்லாம் கிடையாது, வேர் தொழிக்கிட்டு இருக்குது. என்ன சிக்கல்னா அது பார்டர். இப்போ தமிழ்நாட்டில் திறந்து விட்டுட்டோமே, அப்போ வந்து மதுவிலக்கு அமர்ந்த நேரம். அந்த பார்டருக்கும் போது அவன் ஆளாளுக்கு கொஞ்சம் 400-500 சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. 2 மணிலேருந்து 2, 3, 4, 5, 6ங்கும் போது ஒரு 300-400 பேர் தேர்ந்துட்டானுங்க. அண்ணே, காலையில் வந்தவனுக்கெல்லாம் காட்சி கொடுத்தீங்களே, தலையை மட்டும் காட்டுங்கண்ணே, பார்த்துப்படா அண்ணே, ப்ளீஸ்ண்ணே அண்ணா கெஞ்சிறானுங்க. போகவே இல்லை. நாடகம் நடக்கணும்ல. 5 மணி ஆகும்போது இருட்ட ஆரம்பிக்குது. இருக்கிறது 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போய்டுமேன்னு என்ன பண்ணேன், தடார்னு கதவை திறந்தேன். வெளியில் பாஞ்சேன். இந்த மாதிரி ஒரு களம் இருந்துச்சு. சுற்றியில் 5 வைக்கிறேன். பாஞ்சு மேலே உழுந்து கீழே தரையில் விழுந்து, என்னடா வேணும் உங்களுக்கு? சிவகுமார் தானே, இந்தா வந்துட்டேன், குத்துங்க கொல்லுங்க. கீழே படுத்து பிறண்டு, வயசு சின்ன வயசு தானே, அப்போ ஒரு 23 வயசு இருக்குது. எவ்வளோ நேரம் தம்மு தாங்கும். பிறண்டு மூந்தோன்னு நின்றுட்டேன். அத்தனை பேர் சைலண்ட் ஆகிட்ட, போதையெல்லாம் போயிடுச்சு. ஒருத்த மட்டும் தைரியமாக வந்து தூக்கி தோளில் வச்சுட்டு, அண்ணன் சிவகுமார் வாழ்க, அண்ணன் சிவகுமார் வாழ்கன்னு கோஷப்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் போட விட்டுட்டு, இது பாரு கான்ட்ராக்டை கோச்சிட்டு போயிருக்கான், ஒரு ஆள் வீட்டுக்கு போகக்கூடாது, இல்லை பின்னாடி எங்கூட வாங்கன்னு சொல்லி இந்த பைப்பு இல்லை ஒரு பைப் ஊதிட்டு ஊருக்கு எலியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு படிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி அந்த 500 பேரையும் நானே வரிசையாக கூட்டிகிட்டு போய் நாடகோட்டையில் உட்காந்து வெளியில் டிக்கெட் கொடுத்து 500 பேரை உள்ளே உட்கார வச்சு அப்புறம் மேக்கப் போட்டு நாடகம் போட்டேன். இப்படியெல்லாம் அனுபவம் உண்டு. கடவுள் வேஷம் போட்டு நடிப்பதில் அப்படி என்ன கஷ்டம் இருக்க போகுது? கையை கால் ஆட்டம் வசனம் பேசணும், அவ்வளவுதானே. 1965 ஜெமினி வாசன் அவருடைய மோட்டார் சுந்தரம் படையில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது ஏஎல்எஸ் அவர்கள் இங்கே மருமக உட்காந்துருக்காங்க எதிர்த்தாப்பில். ஏஎல் சீனிவாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசனுடைய அண்ணா. அவர் வந்து கந்தன் கருணையை படத்தை எடுக்கிறேன், இல்லை முருகன் வேஷம் ஆள் வேணும்னு தேடினாங்க. முதல்ல பேபி முருகன் ஆள் வச்சு சீன்லாம் ஷூட் பண்ணியாச்சு. நடுமுருகன் வச்சு அந்த பிரம்மா சம்மந்தப்பட்ட சீன் ஷூட் பண்ணியாச்சு. கல்யாண முருகனுக்கு ஆள் வேணும். என்ன சிக்கல்னா 25
வயசு கீழே இருக்கணும், 15 வயசுக்கு மேலே இருக்கணும், கண்ணு கீழே கருவளையம் இருக்கக்கூடாது, கண்ணில் சதை தொங்கக்கூடாது, பல் வரிசை நல்லா இருக்கணும், கண்ணு தீட்சணியமாக இருக்கணும், மூக்கு துவாரம் தெரியக்கூடாது, சின்ன உதடாக இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குதுல்ல. 33 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து ஊஞ்சி போய் கடைசியில் என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு நாள் போனோடனே சாரதா ஸ்டுடியோ வந்து இப்போது ஏஎல்எஸ் அவர்கள் வந்து ரீஸ் எடுத்திருந்தார். சிவாஜியோடைய மேக்கப் மேன் தான் எனக்கு மேக்கப் போட்டார். போனோடனே முகத்துக்கு மேக்கப் போட்டு ஊதி பட்டை அடித்து போட்டு வச்சு விட்டாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் கொஞ்சம் மேக்கப் போட்டாங்க. அப்புறம் மேலே முத்து நகைகள் வை நகைகள்லாம் போட்டாங்க. கிரீடம் ஒன்று வச்சாங்க. பட்டு ஆடை உடுத்துனாங்க. கையில் ஒரு வேல் கொடுத்தாங்க. முன்னாடி ஒரு ஆள் உயரத்து கண்ணாடி இருந்தது. போய் நின்னோடனே எனக்கே ஷாக்காக இருந்தது. நம்மளே ஒரு முருகமாக இருக்கேன் போல இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஷாக்கு. ரொம்ப தன்னடக்கமாக தான் சொல்கிறேன். உள்ளே போனேன். ஏபிஎன் செட்டு கொடுத்துருந்தார். தம்பி ஒரு சின்ன டயலாக் சொல்கிறேன், அதை நீ நிதானமாக படிச்சுட்டு ரெடியானோடனே சொன்னால் போதும் அப்படின்னாரு. என்ன டயலாக்? வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழி தெரிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா. இது டயலாக். 2 தடவை கேட்டோடனே சார் நான் ரெடினா. அதுக்கும் ரெடி ஆகிட்டிங்களா? சார் ரெடி ஆகிட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேமரா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இடது பக்கம் திரும்பி இங்கிருந்து பேச ஆரம்பித்து வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழி தெரிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேறென்று கூறிவா. இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 ஆங்கிள்லையும் உங்கள் முகம் தெரிஞ்சிடும். அதை சொல்லுங்கன்னாங்க. கேமரா ஷார்ட் பண்ணாங்க, ஆக்ஷன்னாங்க, டயலாக் சொன்னேன். கடைசியாக அதை வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா. அதை எப்படி சொன்னீங்க? அதோட சொல்லுங்க அப்படின்னாங்க. வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா அப்படின்னு சொன்னேன். அங்கே தான் தப்பு பண்ணுறீங்கன்னாங்க. நான் ஒன்றும் பண்ணலிங்களேண்ணே. இல்லை, எம்மிடம் வேலு உண்டு என்று கூறிவான் தலையாட்டினா முருகனுக்கு திமிர் இருக்கு நாய் போகும். அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் அது என்ன சார், வேறு எப்படி சார் சொல்கிறதுண்ணே? வில்லுண்டு வாழ் உண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலு உண்டு என்று கூறிவானா. அட இவ்வளவு சின்ன விஷயம் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் போர்க்காட்சி வந்தது. போர்க்காட்சி முடிஞ்ச உடனே 6 முகன் முருகன் வந்து 6 தலையோடு நடந்து வரணும். நிற்க வைக்கிற ஷாட்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க், கேமரா மாஸ்க் பண்ணி சுலபமாக எடுத்துருவாங்க. இப்போ நடந்து வரணும்னா 12 கை 6 தலையோடு நடந்து வரணும்னா மோல்டு எடுக்கணும். மோல்டு எடுக்கணும்னா என் முகத்தை வந்து இதே மாதிரி அச்சு எடுக்கணும். ரொம்ப சின்ன விஷயந்தான். இப்போல்லாம் டெக்னிக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் காலத்தில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிற சைனா களிமண்ணை வந்து நல்லா குளன்னு குழச்சிக்குவாங்க. குழச்சிட்டு என்னை படுக்க வச்சு இந்த முகத்து மேலே 2 இன்ச் உயரத்துக்கு அதை பூரா ஒத்திடுவாங்க. கண் இருக்காது, மூக்கு இருக்காது, வாய்கள் சுவாசிக்கிறதுக்கு மட்டும் மூக்கு துவாரத்தை 2 ஸ்ட்ரா போட்டுருவாங்க. போட்டு காதுலேருந்து மொத்தம் நெத்தி, கண், மூக்கு, வாய், இந்த கண்ணை போய் மொத்தத்தையுமே போட்டு மறைச்சிடுவாங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை போட்டோன்னா இந்த 20 நிமிஷத்தில் அது செட் ஆகும். இது செட் ஆகும்போது ஒரு சின்ன ஹீட் ஒன்று வரும். அந்த ஹீட்டில் ஒரு அரிப்பு ஒன்று வரும். அந்த அரிப்பு வரும்போது இந்த குளன்னு இருக்கிற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்குள்ளே நீங்கள் லேசாக வந்து அப்படின்னா உங்கள் கண் இப்படி தான் இருக்கும். மோல்டில் எப்படி இருக்குது? கண் இப்படி இருக்கும். தாங்க முடியாமல் அறிவிட்டு அப்படின்னா இந்த வாய் இப்படி தான் இருக்கும். உங்கள் மோலில் வாய் இப்படி இருக்கும். சரி, ரொம்ப மூக்கு அடிக்க சொல்லிட்டு அப்படின்னா மூக்கு ஓட்ட பெருசாகி மூக்கு இப்படி இருக்கும். இந்த 3மே நீ இப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் வயிற்றை தட்டிக்கலாமே தவிர உங்கள் மூஞ்சியில் எது பண்ணக்கூடாது. 10 பேருக்கு மோல்டு எடுத்து யாருக்குமே சரியாக வராமல் எனக்கு ஒருத்தருக்கு தான் சரியாக வந்து. ஏன்னு கேட்டால் நான் ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் மட்டும் இல்லை மோல்டு செக்ஷன்லாம் இருந்து அது எப்படி வச்சு பார்த்ததுனால ஓகே பண்ணேன். இது இப்படி சாரதா ஸ்டுடியோவில் ஆதிசேஷன் செட்டு போட்டாங்க. இப்போ இந்த ஹால் சைஸ் ஆதிசேஷன் செட்டு போட்டு பாம்பு தலை, நான் மகாவிஷ்ணு, அந்த பக்கத்தில் ஒரு கதாநாயகி, அந்த பேர் இப்போ சொன்னால் சிக்கலாகி போகும். அடுத்தது மகாலட்சுமி அந்த அம்மா, அடுத்தது சிவாஜி நாரதர் வேஷம். செட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த அம்மா சீனியர் ஆர்டிஸ்ட். அதாவது அவங்க வந்து நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கதாநாயகி. நீ யோசிச்சுங்க யாருன்னு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கதாநாயகி. அதுக்கப்புறம் நான் எஸ்எல்சி முடிச்சு ஓவிய கல்லூரி 6 வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நடிக்க வந்திருக்கேன். அப்போ எத்தனை கூட்டியோ அப்போ எவ்வளோ சீனியர் பாருங்கள். நான் மகாவிஷ்ணு போட்ட உடனே அந்த அம்மா சொன்ன முதல் வார்த்தை, இந்த பையன் தான் எனக்கு ஜோடியா. முடிஞ்சு போச்சு. இந்த பையனை ஜோடி இப்போ நனைஞ்சு போச்சு பேண்ட்டு. வேறு என்ன பண்ணுறது? இந்த அம்மாவோட நடிச்சு என்னங்கிறியா போகிறோன்னு நினச்சிக்கும் போது இப்போ ஷார்ட் டயலாக் வைக்கிறாங்க. ட்ராலி போட்டாச்சு. அங்கே வந்து மகாவிஷ்ணு நிற்கிறாரு.
அங்கேருந்து அந்த அம்மா பேசாம கூடயே ட்ராலி கேமரா பிடிச்சிட்டே வருது. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பவர்க்கு வேண்டும் வரத்தையெல்லாம் அளிக்கும் வையகமே, அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பை கொண்டு சுடர்வக்கேற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் பெற்ற திருமாலே, என்ன இன்று ஏதோ தீவிரமான சிந்தனை ஈடுபட்டு விட்டார் போல் தெரிகிறது. லக்ஷ்மி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பதும் நான், ஆதியும் அந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனை என்று தனியாக இருக்கிறதா? கட். இதை கட்டிங் போயிட்டு இப்போ கேமரா அடியாச்சு. இந்த அம்மா மேலே கேமரா, கதாநாயகி கேமரா வந்துட்டே இருக்குது. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லுணர்வு அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பவருக்கு போல மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும் வார்த்தையெல்லாம் அளிக்கும் வையகம். காட் காட் காட். என்ன அம்மா தப்பா சொல்லிட்டு இல்லைண்ணா கரெக்டாக சொன்னேன். பிளே பேக் சாங் பிளே அப்படின்னா பண்ண மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும் வார்த்தை. அம்மா, நிந்திப்பவனா திட்டதுன்னு அர்த்தம், சிந்திப்பவனா சிந்திக்கிறது. நீ தப்பாக சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று இப்போ சவுண்ட் வேறு போட்டு காட்ட சவுண்ட் இன்ஜினியர் போட்டோடனே அந்த அம்மா லேசாக என்ன பார்க்குறாங்க. சோக்கரா பையன் முன்னாடி தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு ஒரு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி வாங்கிட்டு டேய் டச்சப் அப்படின்னு இப்போ கோவத்தை ஆட்டு முடியும் அர்ச்சனை காட்டு படச்சிக்க டச்சப் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்ல மொழி பரம்பொழி வாங்கினால் பாடி மனதினால் சிந்திப்பார். அதாவது டச்சப் பண்ணிக்கிறாங்களா, மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெடி என்ன அப்படின்னா ரெடி. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்ல பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும் வார்த்தையெல்லாம் அளிக்க. கேட் கேட். என்னென்ன அதே தப்புண்ண அண்ணா சரி வேண்டாம் ஒன் மோர். இப்போ நான் செத்துட்டேன். இப்போ நான் பார்க்குறாங்க செத்துட்டேன், இவன் முன்னாடி மாட்டிட்டேமேனு. சாமியெல்லாம் கும்பிட்டு 7வது டேக்கு அந்த அம்மாவை தாண்டிட்டாங்க, அந்த இடத்த தாண்டிட்டாங்க. அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பை குடன் சுடர்வை கேட்டும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் பெற திருமாலே, என்ன இந்த ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஈடுபட்டு விட்டால் தெரிகிறது. உடனே நான் எல்லா சாமியும் கும்பிட்டேன். லக்ஷ்மி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பதும் நான், ஆதியும் அந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனையை தெரியா இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டி சொன்னேன். நான் தப்புனே வெட்டியே போடுவாங்க. நான் அட அவதான் தப்புனா இந்த நாய்க்கு என்னாச்சு கேட்பாங்கல்ல. அதனால அந்த அம்மா டயலாக் முடிக்கலாம் சொன்ன உடனே எல்லா இஷ்ட தெய்வம் உலகத்துக்கு எல்லா சாமியும் கும்பிட்டு சாமியை காப்பாற்ற சொல்லி அப்படியெல்லாம் நடிச்சு அப்புறம் உள்ளவன்